ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ டாப் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி டாப் வைப்ரண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு 20 காலேஜஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு 5 கேம்பஸஸ் என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு 5 கேம்பஸஸ் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எதை பேஸ் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் குவாலிட்டி, லேர்னிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஏம்பியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அவங்க எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது, எப்போ ஆரம்பித்தாங்க, அவங்க NNBA, NIRF, NAC இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அங்கே போய் படித்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கடந்த 3 வருஷம் டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம கொடுக்குற இந்த பெஸ்ட் கேம்பஸஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட். வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறதுல 6, 7, 8, 9, 10 5 கேம்பஸஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வழியில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6th பொசிஷன். ஏற்கனவே 5 பொசிஷன் நான் கொடுத்துருந்தேன். இப்போ 6வது பொசிஷனில் இருக்கக்கூடிய காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த GCTன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த GCT அப்படிங்கிறது திருப்பியும் சொல்கிறேன் கோயில். ஏன்னா அந்த காலேஜில் தான் நான் வளர்ந்து வந்தேன். என்ன இன்றைக்கி ஒரு நல்ல இன்ஜினியராக இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி ஒரு இன்ஜினியராக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுத்த ஒரு செல்ஃப் லேர்னிங்காக பண்ண முடியுங்கிற தைரியத்தை கொடுத்த ஒரு கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ். இதை இன்னும் சொல்ல போனால் நான் வந்து GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜினே சொல்கிறதில்ல, த கிரேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ என்ன வளர்த்தின காலேஜ் கண்டிப்பாக உங்களையும் வளர்த்துங்கிற நம்பிக்கையில் இந்த கேம்பஸ் 6th பொசிஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த கேம்பஸை பொறுத்தளவில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சீட்டே கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி, இது இருந்தால், அதாவது உங்களுக்கான மெரிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ள வர முடியும். ஒன்லி த்ரூ மேனேஜ்மெண்ட் மெரிட் தான், ஒன்லி த்ரூ மெரிட் தான் இங்கே உள்ள வர முடியும். ஃபினான்ஷியலாக இங்கே உள்ளே வரவே முடியாது. ஸோ ஹெல்த்தி காம்படிஷன் நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் செல்ஃப் லேர்னிங் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக படிக்க முடியும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க அங்கே வசதி இல்லை, முன்ன மாதிரி இல்லை, பின்ன மாதிரி இல்லை. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் போய் ஒரு ப்ரொஃபஸர் கூட ஒரு நல்ல ஒரு இன்டிமெசியோடு மூவ் பண்ணி பழகுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கான ஸ்டஃப் என்னங்கிறத அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அல்லது அந்த வைப்ரண்ட் பாசிட்டிவ் கேம்பஸ், பல ஜாம்பவான்களை உருவாக்கின கேம்பஸ் உங்களையும் உருவாக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக என்னால் சொல்ல முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அலுமினி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இடத்துல இருக்கிறனால பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறைய ரிசர்ச்சஸ், இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜிக்கான ரிசர்ச்சஸ்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. நான் நிறைய தடவை விசிட் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட்டுக்குனாச்சும் நான் கண்டிப்பாக போக தான் செய்கிறேன். ஸோ அதனுடைய க்ரோத் உண்மையிலே நல்லாயிருக்கு. சில ஃபெசிலிட்டிஸ், ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுனால சில ஃபெசிலிட்டிஸ், ஒரு கிளீனினஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ஆகட்டும், இல்லை ஹாஸ்டல் ஆகட்டும், சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இங்கே இருக்குதுன்றது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் சூப்பர். 1945 ஆரம்பித்த காலேஜு. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மென்டாரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் மூவ் பண்ண மென்டாரிங் நல்லாயிருக்கும். NIRF ரேங்கிங் இருக்காங்க, NBA வந்திருக்கிறாங்க. ஸோ NAC இருக்குது. ஸோ ஆல் த ஹோல் இது நல்ல கேம்பஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேம்பஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் 7 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அகைன் CIT கோயம்புத்தூர் சொல்லக்கூடிய இந்த கேம்பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டும் இருக்குது, ப்ளஸ் TNAலையும் நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா இப்போ சீக்கிரமாக நீங்கள் சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீட் வந்து ஃபில் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரையில் முன்னாடி மாதிரி இல்லை அப்படிங்கிறத பார்த்தாலும் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன் த ஹோல் இவங்கெல்லாம் வந்து அந்த டாப் பிராண்டிங் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதால பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில இந்த 23ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டிப் இருக்க தான் செய்யுது. பட் ஃபெசிலிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 லட்ச ரூபா சேலரியில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறத சொல்லியிருக்காங்க. BE, BTech, MSc சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இங்கே இருக்குது. MSc டேட்டா சயின்ஸுங்கிற இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இங்கே இருக்குது. MSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் 100% நீங்கள் படிக்கலாம். ஸோ 5 years இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ப்ளஸ் TNAல இருக்கக்கூடிய கோர்ஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி,
குவாலிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருக்குது. அலுமனி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்பர் 8 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லக்கூடிய குனியமுத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்தவரை NIRF ரேங்கிங்கில் 77th பொசிஷனில் வந்திருக்கிறாங்க. NBA இருக்குது, NAC இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 50 LPA ஒரு கூகுளில் பிளேஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. 2024 பேட்சில் வந்து சபர்ணா அப்படிங்கிற கேண்டிடேட்டு. மைக்ரோசாஃப்ட்டில் 51 லட்சம் ரூபாய் ஒரு கேண்டிடேட் சந்தியாகுர் அவங்க பிளேஸ் ஆனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 லட்சம் சேலரியில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறதாவும் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி பவர்டு கரிக்குலம் அண்ட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே இந்த கேம்பஸை பற்றி ஃபுல்லாக ஒரு வீலாகவே கொடுத்துருக்குறோம். த எக்ஸலண்ட் கேம்பஸ், ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஸ்டடி க்ரோத் உள்ள ஒரு கேம்பஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து டேரெக்டாக பிரின்சிபலாக இருக்கிறதுனால அந்த மேனேஜ்மெண்ட்டை டேரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால எக்ஸலண்ட்டான சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் டெக்னாலஜிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே நிறைய நடந்துகிட்டு இருக்கிறது நம்மளை கண்கூட பார்க்க முடியுது. பிளேஸ்மெண்ட்ஸில் இவங்க ராக்கிங் அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 lakhs வந்து 4 மெம்பர்ஸ் ஆகும், 25 lakhsக்கு 13 மெம்பர்ஸ், 10 lakhs மேலே 55 பேர், 7 லட்ச ரூபாய்க்கு மேலே 92 பேர், 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே 410 பேர். அதாவது இங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத 100% சொல்ல முடியும். நல்ல நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களும் NBA வாங்கியிருக்காங்க, அடுத்தது NAC சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. NIRF அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து இவங்க மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்க NIRF ரேங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹோலில் இந்த ஈஸ்வர் கேம்பஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமாக க்ரோ ஆகிட்டவருடைய பெஸ்ட் கேம்பஸ்னு எப்படி நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக கேம்பஸ் விசிட் பண்ணுங்கள். கேம்பஸ் விசிட் பண்ண முடியாமல் என்னோடய வீலாக்ஸ் ஒரு 5 பார்ட்டாக வீலாக் கொடுத்துருக்கேன். அதை தவிர இந்த காலேஜை பற்றி நான் மட்டும் சொல்கிறது இல்லாமல் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ரிவ்யூ எடுத்திருக்கேன். அதுவும் என்னோடய வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ், SVCEன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை MBA இருக்குது, NAC இருக்குது. NIRF ரேங்கிங்கில் 151 to 200 பேண்டில் வந்திருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருந்தாலும் சார் அலுமினி நெட்வொர்க் இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அலுமினி நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா டாப் கம்பெனிஸ் இவங்களுக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா LNT, டவ் கெமிக்கல், டாடா கெமிக்கல்ஸ், கேட்டர்பில்லர், சென்கோபியன், சன்மார், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டன், வேலியோ, வெஸ்டாஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஜினியரிங் பேஸ்டுக்கான கோர் கம்பெனிஸ் நிறையா வர்றாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வராங்க, ரெனால்டு, என்ஃபீல்டு, டஃபே, யமஹா மோட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்டு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், அசோக் லைலண்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வராங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நிறைய கேட்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு நிறைய நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு URC, LNT, கோரமண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து சிவில் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. IT சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது காக்னிசன்ஸ், இன்ஃபோசிஸ், ஆசென்ச்சர் போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸுமே IT கம்பெனிஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஐடியில் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Amazon, Google, PayPal, Zoho, Dell, Samsung, Oracle. ஸோ இந்த மாதிரியான நல்ல ஒரு டாப் கம்பெனிஸ், MNCன்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் இங்கே வந்துட்டுருக்காங்க. கன்சல்டிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெலாய்ட்டாக இருக்கட்டும், KPMG, PwC, மார்கன் ஸ்டான்லி, SAP, கோல்ட்மேன் சாட்ச், இந்த மாதிரியான த பெஸ்ட் கம்பெனிஸஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டியூஷன், சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்லைட் பிளேஸ் டவுன் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாலும் கூட ஸ்டாண்டர்டாக இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தோம். அடுத்து 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து 5 பெஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இணையத்திலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம கொடுக்குறது எல்லாமே என்னுடைய 24 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுலேருந்து சரி, இன்றைக்கி ஒரு காலேஜ் டீனாக இருந்து ஃபுல்லாக BE, ME, PhD அண்ட் PDF போன்ற படிப்புகள்லாம் படித்து அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைச்ச டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த பாஸ்ட் 8 years கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜென்யூனான சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். டெஃபினட்டாக வித்தவுட் எனி டீவியேஷன், வித்தவுட் எனி பயாசிங், கண்டிப்பாக இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். பை.